டாடி தகப்பா, க்ரூஸ் முட்டுக்காடுக்கு வந்துருச்சான். மண்டிய முட்டுக்காடுக்கு விடு. Tarsha Junction, Junja Junction, Junja Junction, da-dum da-dum. நம்ம பாப்ஸி உட்ரா வண்டியை விட்டு கடுக்குன்னு சொன்னதுனால ஒன் டே முன்னாடி தான் சீன் க்ரூஸ் வெப்சைட்லேயே புக் பண்ணி 1400 பெர் ஹெட்டுனால 2 பேருக்கு 2800 ரூபாய். பாப்ஸி 5 வயசுக்குள்ளனால காம்ப்ளிமெண்ட்னு சொல்லிட்டாங்க. அதனால தூக்கி போட்டுட்டு ஜங்னு வந்துட்டோம். உள்ள நுழைஞ்சோடே கரைக்கும் க்ரூஸுக்கு நடுவில் ப்ளூ கலர்ல ஒரு சீ வாக் மாதிரி போட்டிருந்தாங்க. நடந்து போறப்பே செம ஃபீலா இருந்துச்சு. கடல் மேலூரா கம்பளம் விரித்து க்ரூஸுக்குள்ளே குடிபுகுவோ அப்படின்னு என் ஒய்ஃப்லாம் பாட்டெலாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. 5 o'clock ஸ்டார்ட் ஆகும்னால நாங்கள் 4:45க்கு போயிட்டோம். 4:45 எங்களை போயிட்டு நேம்லாம் செக் பண்ணி எங்களை வெல்கம் பண்ணிட்டாங்க. அஸ் ஆஃப் நோ சாட்டர்டே ஈவினிங் மட்டும்தான் வீக்லி ஒன்ஸ் வச்சுருக்காங்க. மற்ற நாள்லாம் கார்ப்பரேட் புக்கிங், வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் நமக்கு ஃபேமிலி கேதரிங் இருந்துச்சுன்னா பல்காக நம்ம புக் பண்ணிக்கலாம். அது நீங்கள் அவங்களோட காண்டாக்ட் நம்பரில் டேரெக்டாக கால் பண்ணி கூட அவைலபிள் டேட்ஸ் அண்ட் டைம் என்ன கேட்டு செக் பண்ணிக்கலாம். நாங்கள் உள்ளே நுழைஞ்ச எல்லா பக்கமும் சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து இது டபுள் டக்கர் ஷிப்புனால மேலே ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போய் செக் பண்ணோம். மேலே பார்க்கறதுனா அமேசிங் வியூவாக இருந்துச்சு. முட்டுக்காடில் மற்ற போட்டிங்கும் ஃபெரியும் இருக்கிறதுனால அங்கேருந்து கிளம்பி பறந்து போகிறது பார்க்கறதுக்கே ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு. 100 மெம்பர்ஸ் தான் லிமிட்டட்னால ஸோ ரொம்பவே க்ரௌட் இருக்காது. நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் ஏகப்பட்ட டைம் இருக்கும். 5 o'clock உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா வெல்கம் ட்ரிங்காக ஒரு அமேசிங்கான ஒரு டீ கொடுப்பாங்க. செம சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. சன்செட் டைமில் சில்லோட் ஷாட்லாம் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். சீ ப்ரீஸில் மொபைல் கேமராவில் விட வெறுங்கண்ணில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். நமக்குள்ளாரே மணிரத்னம், பிசி ஸ்ரீராம்லாம் வந்துட்டு போவாங்க. அந்த சீனை பார்த்தானே ராஜா சாங் மண்டைக்குள்ளாரே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் பர்த்டேன்னு கேட்டு அப்புறம் அந்த வீக்கில் யாருக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கேக் கட்டிங் நடந்துச்சு. அன்னைக்கு அவங்களுக்கு அந்த அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரே நாளில் பர்த்டேனால கேக் கட்டிங் செலிப்ரேஷன் நடந்துச்சு. அதை தான் நீங்கள் வீடியோவில் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பர்த்டே மட்டும் இல்லாமல் அனிவர்சரி வேறு ஏதாவது ஸ்பெஷல் டே இருந்துச்சுனாலும் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக கேக் கட்டிங் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, ஃபேமிலியாக வந்தாலும் சரி, தனி வைபாக இருக்கும். கேக் கட்டிங் செலிப்ரேஷன் முடிஞ்சோடனே க்ரூஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவங்க சொன்ன டைம் 1.5 மணி நேரம் க்ரூஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. கரெக்டாக நாங்கள் 5 o'clock வந்தோம். 5 to 6 வரைக்கும் நல்லா சுற்றி பார்த்து அவங்க என்னென்ன பிளான்ங்கிறத சொன்னாங்க. கரெக்டாக போட் 6 o'clock கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த தண்ணிகிட்ட கிழிச்சிட்டு போகிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் வீடியோ, ஷார்ட்ஸ், ரீல்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பாப்ஸையும் ஜங்கு ஜக்கடின்னு நான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலே டக்குன்னு ஒரு பாக்ஸ் எடுத்து எல்லாத்துக்கும் ஒன்று கொடுத்தாங்க. பார்த்தா அதான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒன்று. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நம்ம அன்றைக்கி டின்னரே சாப்பிட தேவையில்ல. கடலில் பார்த்துக்கிட்டே ஜாலியாக பேசிக்கிட்டே சாப்பிட்டதுனால வயிறு ஃபில்லிங்காகவே இருக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கீழே வந்தால் மேஜிக் ஸ்டோர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேஜிக்கு பார்த்தா மிரட்டி விட்டாங்க. எல்லா வெரைட்டியான மேஜிக்ஸும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கிடைக்கிற 30 minutesல எவ்வளோ பேரை என்கேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ என்கேஜிங்காக கொண்டு போய் வேறு லெவலில் ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு கேங்காக வந்தால் கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதுக்குள்ளார நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். எல்லாத்துட்டையும் பேசி பழக ஒரு 100 மெம்பர்ஸ்னால ஈஸியாக எல்லாத்துக்கூடையும் நம்ம கனெக்ட் ஆகலாம். மேஜிக் ஷோ முடிஞ்ச உடனே டிஜே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் சாங் போட்டுட்டு டான்ஸ் ஆடி ரொம்ப பயங்கரமாகவே எல்லாம் என்ஜாய் பண்ணோம். வெளியிலே வர எங்களுக்கு மனசு வரல. வெளில வந்தோடனே நைட் டைமில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மீண்டும் ஒரு விழாக்கில் சந்திக்குவோம். பாய்.